ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி கிச்சன் தமிழ். நான் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எதுக்காக தேங்க்யூ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவரும் போயிடுச்சு. அதை தேங்க்யூ சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மைலி தான். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதனால் ஸ்மைலியோட ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். கை வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கணும். அடுத்ததான் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிராம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக எனக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குங்க. அடுத்ததாக சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு மேலே வந்து மாவு தூக்கிங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க, லைட்டாக தேய்ங்க, அப்போ தான் வந்து கீழே ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா நம்ம தேய்ச்சாச்சு. ஏதாவது ஒரு மூடி, வீட்டில் இருக்க மூடியை வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். இப்போ கண்ணுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரா ஒன்று வச்சு அதில் சின்ன சின்ன ஓட்டையாக போட்டுக்கலாம். இப்போ எல்லா ஸ்மைலிக்கும் நம்ம கண்ணு போட்டாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஸ்மைலி போட்டுக்கலாம். இந்த டிஷ் செய்கிறது பார்த்திங்கன்னா குறைவான நேரம் இருந்தால் போதும், சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லா ஸ்மைலியும் நம்ம போட்டாச்சு. மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி ஸ்மைலி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்மைலி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இந்த சிரித்த முகத்தோட ஸ்மைலி தூக்கி எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோ ஃபயர்லேயும் வைக்காமல் மீடியம் ஃபயரில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ மறுபடியும் நம்ம இன்னொரு சைடை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் ஸ்மைலி நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்மைலி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்க எல்லா ஸ்மைலையும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஸ்மைலியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மகி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.